வைகை ஆற்றின் அருகிலேயே இருக்கும் இந்த கண்மாய் வைகையை நோக்கி அமைக்கப்படவில்லை. அப்படியானால் இந்த கண்மாய்க்கு நீர் எங்கிருந்து வருகிறது? வாருங்கள், ஒன்றாக கண்டுபிடிப்போம். உயரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கண்மாய் வைகை ஆற்றை விட உயரமான இடத்தில் அமைந்துள்ளது. இதுவே நமக்கு முதல் தடயம். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த கண்மாய் வைகையிலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் இருந்தாலும் இந்த கண்மாயின் உயரமும் அமைப்பும் வேறொரு நீராதாரத்தை சுட்டிக்காட்டுகின்றன. அப்படியானால் நீர் எங்கிருந்து வருகிறது? வாருங்கள், நீரின் பயணத்தை பின்தொடர்வோம். உப்பாறு வைகை படுகையின் முக்கியமான துணையாறுகளில் ஒன்றாகும். உப்பாறு பாசன அமைப்பிலிருந்து திசை திருப்பப்படும் நீர் இந்த நீர்வரத்து கால்வாய் வழியாக செய்களத்தூர் பெரிய கண்மாயை அடைகிறது. இந்த கால்வாயை பின்தொடரும் போது அது நேரடியாக கண்மாயின் நுழைவாயிலில் சேர்வதை தெளிவாக காணலாம். உப்பாறு பின்னர் வைகையுடன் கலக்கிறது. ஆனால் செய்களத்தூர் பெரிய கண்மாயின் கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. அருகிலிருக்கும் ஆறே ஒரு கண்மாயின் நீராதாரமாக இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு கண்மாய்க்கும் ஒரு நீர்க்கதை உண்டு. வைகை படுகையின் அறிவியல் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள்.